புதுசா நீங்க வீடு வாங்க போறீங்களா? இந்த வீடு வாங்க போம்போது என்னென்னலாங்க நம்ம செக் பண்ணணும்? லீகல் டாக்குமெண்ட் பார்க்கணும், டெக்னிக்கல் டாக்குமெண்ட் பார்க்கணும். லீகல், டெக்னிக்கல் என்னங்க இதுல எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்க. ஸோ இத பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேண்ட். வண்டர்லேண்ட் நேயர்களுக்கு வணக்கம். வீடு வாங்கணுன்றதுங்க எல்லாருக்குமே ஒரு ஆசையா இருக்கும். அதுவும் புது வீடுனா சொல்லவே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அப்பயே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்க, இந்த புது வீடு வாங்குறதும் சரி, இல்லை ஏற்கனவே கட்டி பழைய வீட்டை நம்ம வாங்குறதும் சரி, இல்லை ஒரு இடம் வாங்கி அதுல வீடு கட்ட போறதும் சரிங்க. இந்த மூணு விஷயத்துக்குமே நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும், எதுக்காக செக் பண்ணணும்? முதல் விஷயங்க, எதுக்காக செக் பண்ணணுன்றது. ஏன்னா அந்த வீட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா? அதாவது வில்லங்கம்னா இதுக்கு முன்னாடி எந்த ஓனர் பேர்ல இருந்தது, இதோட ஆரம்ப கட்டம் எங்கிருந்து வந்தது, இந்த இடத்த எப்படி இவங்க பிளாட் போட்டு கொடுத்தாங்க, இல்லை இது எதுவும் புறம்போக்கு நிலத்துல இருந்து வந்ததா, இல்லை சர்க்கார் நிலத்துல இருந்து எதுவும் வந்ததா, வேற ஏதாவது டிடிசிபி பிளாட்ல இருந்து வந்ததா, இல்லை நம்மளோட மூதாதையர்கள் பேர்ல இருந்து வந்ததா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணுங்க. ஏன் இதை பார்க்கணும்னா, எப்பவுமே நம்ம மனுஷர் மாதிரி தாங்க, நம்மளோட அம்மா அப்பா எப்படியோ அதே மாதிரி நம்ம வாங்க போற இடத்துக்கும் அதோட அம்மா அப்பா யாருன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ அதோட அம்மா அப்பா தாங்க இப்போ நான் சொன்ன கேட்டகரி எல்லாம் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆரிஜின் எங்க இருந்து வந்தது அப்படின்றது தான். சரிங்க, இது எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் பார்க்கணும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா போதுமா, இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா போதுமா? 1987 ஜனவரி மாசத்துல இருந்து நம்ம பார்க்கணுங்க. சாதாரணமா ஒரு பேங்கிங் செக்டாருக்குள்ளார நாளைக்கு இன்னைக்கு எதுக்காக நம்ம இந்த பேராமீட்டரை சொல்லணும்னா, நீங்க ஒரு லோனுக்குன்னு போகும்போது எதெல்லாம் பார்ப்பாங்களோ அதே தான் நம்ம வாங்குறதுக்கும் பார்க்கணும். அப்போ 1987 ஜனவரி மாசத்துல இருந்து ஈசி பார்ப்பாங்க. ஸோ நம்ம வாங்கும் போதுமே நீங்கள் அந்த டேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து வந்தது, எப்படி இந்த டாக்குமெண்ட் வந்தது அப்படின்ற விஷயம் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சுங்க இதோட மூலப்பத்திரத்தோட டாக்குமெண்ட் நம்பர்லாம் என்னென்ன இருக்கு. ஸோ நம்ம வாங்க போகிற ஆள்கிட்ட உதாரணத்துக்கு 2022 அவர் இடம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த 2022 பத்திரத்தை மட்டும் நமக்கு கொடுப்பாரு. பட் 2020 வேறொருத்தர்கிட்ட இருந்து அவர் வாங்கியிருக்கலாம், அந்த பத்திரத்தையும் நம்ம வாங்கணும். ஸோ இது மாதிரி எத்தனை வருஷத்து பத்திரம் ஒரிஜினலை நம்ம வாங்கணும்? கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு உண்டான ஒரிஜினல் பத்திரத்தை நம்ம வாங்கணும். இதே இதில் ஒரு சில கேட்டகரியில் என்ன ஆகும்னா, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம், அதில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேறொருத்தருக்கு வித்தரலாம், 2000 ஸ்கொயர் ஃபீட்டு மட்டும் நமக்கு வரலாம். இந்த மாதிரி சினாரியோவில் மட்டும் அதோட மூலப்பத்திரம் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா அது 2 பேருக்கு பொது இல்லையா. ஸோ அதுக்கு அப்போ நமக்கு நகல் காப்பி இருந்தால் போதும். சரிங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அது 2000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருந்து ஆனால் மூலப்பத்திரமே இல்லைன்றாரு, அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, இதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு உண்மை நகல் SRO சர்டிஃபைடு காப்பி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரிஜினலுக்கு ஈக்குவலானது தான். ஸோ அது உங்களுக்கு செல்லும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி அந்த டாக்குமெண்ட்டும் வாங்கிக்கலாம். சரிங்க, சொத்து வில்லங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, என்னென்ன பத்திரம் வாங்கணும்னு சொல்லிட்டீங்க. இந்த வேற என்னங்க இதெல்லாம் பார்க்கணும்? பவுண்டரிஸுங்க. அத்து எங்க முடியுது, 4 பக்கம் பவுண்டரி எங்கெங்க வருது, பக்கத்து இடத்துல எதுவும் போயிடுச்சா அப்படின்றத மெயினாக செக் பண்ணும். இதை எப்படி நம்ம செக் பண்ணணும்? 2000 ரூபா 3000 ரூபா போனாலும் சரிங்க, யாராவது ஒரு என்ஜினியரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பத்திரம் ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தாங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம வீடு வாங்குறதுக்கு. சரி, ஓகே, பவுண்டரிஸ்லாம் செக் பண்ணிட்டோம், பத்திரம் செக் பண்ணிட்டோம், மூலப்பத்திரம் செக் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. வேற இது தவிர வேற ஏதாவது செக் பண்ண வேண்டியிருக்கா? இருக்குங்க. அந்த வாங்க போகிற வீட்டோட இடம் டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டில் இருக்கா, இல்லை நார்மலான ஒரு லேஅவுட்டில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இன்கேஸ் டிடிசிபி இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிளான் அப்ரூவல் இருந்தால் ஓகேங்க, நீங்கள் தாராளமாக வாங்கிடலாம். பிளான் அப்ரூவல் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்ல போயிட்டு ரெகுலரைசேஷன் ஆக்ட் அப்படின்றதுல நம்ம அந்த வீட்டை வரைமுறைப்படுத்தணுங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம அமௌண்ட் கட்டி தான் பண்ணணும்.
இந்த மாதிரி ஒன்று பண்ண சொல்லி நீங்கள் விற்கிறவர்கிட்டே சொல்லி கேட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான ஆகிற செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க. இந்த 3 விஷயத்தை தான் நம்ம ஒரு வீடு வாங்கும்போது முழுமையாக செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். இது தவிர தனித்தனியாக ஒரு கேஸ்லேயும் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஒரு சந்தேகங்கள் வந்திருக்கலாம், சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் ஃபீல் பண்ணீங்க, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குண்டான பதிலை நாங்கள் ஷார்ட்ஸில் சொல்கிறோம்.